ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. பெரும்பாலும் எல்லா வகையிலையுமே சாதகமாக இருந்தாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதிலும் பார்த்தீங்கன்னா பணவரவு, பொருளாதாரம், வேலை, அதிர்ஷ்டம் அப்படின்னு யோகமான காலமாக மே மாதம் இருக்குங்க. இருந்தாலும் 1-2 விஷயங்களில் மட்டும் நீங்கள் ரிஷபராசியினர் கவனமாக இருப்பது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பயிற்சியால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சூரிய பயிற்சியால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கப்புறமா ஆளுமை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி புதன் பகவானினுடைய பயிற்சி பெரிய அளவில் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே நேரம் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியும் அதிர்ஷ்டம், பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். குரு பகவானினுடைய பெயர்ச்சி பணவரவு, சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. செவ்வாய் பெயர்ச்சி செலவு, அலைச்சல், கணவருடன் கருத்து வேறுபாட்டையும் உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் செலவுகள் விஷயத்தில், பயணங்கள் தொடர்பான விஷயங்களில், கணவன் மனைவிக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை பரிமாற்றக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லைன்னா சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படலாம். பயணங்களால் நஷ்டம், அலைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். செலவுகள் அபரிவிதமாக அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக சில பல தொந்தரவுகளையும் சிரமங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சி நல்ல லாபத்தையும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்குங்க. ராகு பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வேலை, தொழில் வளர்ச்சி, ஆதாயம், திடீர் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கு. கேது பெயர்ச்சியால் ஒரு நடுநிலையான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியான மாதமாகவே இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு ஆளுமை, செல்வாக்கு அதிகரிக்க செய்தாலும், நீங்கள் சொல்வதை பிறர் கேட்க செய்தாலும் சில விஷயங்களில் ரொம்பவே சிரமப்படுவீங்க. மே மாதத்தினுடைய 2வது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் ரீதியாகவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் அதீத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் பல நேரங்கள்லையும் கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படலாம். செலவுகளும் திடீரென்று அதிகரிக்கலாம். பொருளாதார ரீதியாக இந்த காலம் பார்த்தீங்கன்னா மிகவும் சாதகமாகவே இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கும். திடீர் மாற்றங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நீண்ட காலமாக வராது அப்படின்னு நினைத்த தொகை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த மே மாதம் பொற்காலமாகவே இருக்க பெறப்போகின்றது. புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல பதவியுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெரிய தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலம் பண வரவு அபரிவிதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆடம்பரமாக செலவுகளை செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திட்டமிட்டு செலவுகள் செய்கிறது ரொம்பவே அவசியங்க. இந்த காலம் முழுவதுமே செவ்வாய் பகவான் 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த காலத்தில் ரொம்ப தெளிவாகவே நீங்கள் இருப்பீங்க. யாருமே உங்களை குழப்ப முடியாது. தங்களுடைய வேலையில் குறுக்கிடவும் முடியாது. வியாபாரத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது. எதிரிகள் மூலமாக தொந்தரவுகளும் வராது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர மட்டும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தா அதை சமாளிச்சிடலாம். மற்றபடி இந்த காலம் குழப்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவான எதிர்காலத்திற்கு
பிள்ளையார் சுழி போட ஒரு நல்ல காலம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகளை சேர்த்து கொண்டே இருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல போகின்றது. வேலையில் ப்ரமோஷன், வியாபாரத்தை முன்னேற்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீங்க. புதிய முதலீடுகளை செய்யலாம். 1க்கு 2 பிரான்ச் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செலவுகளை குறைச்சிக்கணும். அடுத்தவர்களை பார்த்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய மனதில் வரக்கூடாது. அதே நேரம் தலைகணம், ஆணவம் எக்காரணத்தை கொண்டும் உயரக்கூடாது. இதில் ரொம்பவே கவனமாக இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே உங்களுடைய வாழ்க்கையையும் அழிச்சிடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அயராது உழைக்க வேண்டியதாக இருக்கும். சொன்ன சொல்லில் இருந்து நிலை தடுமாற மாட்டீங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் அப்படி ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தங்களை பார்க்கும்போது சுற்றி இருப்பவர்களுக்கே ஒரு விதமான மதிப்பும் மரியாதையும் உங்கள் மீது ஏற்படுங்க. ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு ரொம்பவே தேவை. அதே மாதிரி ரொம்பவே நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். வேலை, வியாபாரம், வீடு அப்படின்னு எல்லாவற்றையும் கவனிக்க நேரம் பற்றாக்குறையாகவே இருக்குங்க. வீட்டில் சுபகாரிய வேலைகள் துவங்கும், சுப செலவுகள் உண்டாகும். அதே நேரம் கொஞ்சம் உடல் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும். உடல் உபாதைகளும் வரலாம். எந்த அளவுக்கு வேலையில் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முக்கியம். வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்து விடுபடுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட பரிசு காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாரமாகவே இருக்கும். அதாவது இந்த காலத்தில் 3வது வாரத்திலேருந்து 4வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு வாரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விளைவுகள் அவ்வப்போது சந்தித்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சில பல எதிரிகளால் தொல்லைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. முன்னேறுவதற்கு முன்பு சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாங்க. இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நேரத்தை வீணடிக்காமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் தொடர்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் மன தைரியமும் உறுதியும் அதிகரிக்குங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. கடவுள் தங்களை சோதனை செய்து கொண்டே இருப்பான். பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் பயந்து ஓடவே கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து போராடி பாருங்க. வெற்றி நிச்சயம் காண்பீங்க. வேலையில் நிதானத்தோடு இருக்க பாருங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்போடு உழைத்தாலே நல்லது நடக்கும். மனதில் உறுதியும் செயலில் நேர்மையும் இருந்தால் இந்த காலம் நிச்சயம் வெற்றியை நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஒரு கொள்கையோடு வாழ்வீங்க. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. அதே நேரம் பொய் சொல்லவே மாட்டீங்க. நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் எதிரிகளால் பிரச்சனைகள் வரும். இருக்கக்கூடிய வேலைக்கு பிரச்சனை வரும். குடும்பத்தில் தகராறு வரும். இருந்தாலும் நேர்மையை தளர்விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம், பிரம்மாஸ்திரம் மாதிரி. அது உங்களுடைய நேர்மை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சிரமங்களை எவ்வளவு எதிர்கொண்டாலும் கடைசியில் ஜெயிக்க போவது என்னவோ நீங்களாகத்தான் இருப்பீங்க. எது நடந்தாலும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும். அதே போல் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. பம்பரமாக சுழன்று வேலை செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. பொது பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயரும். யாரெல்லாம் உங்களை கை நீட்டி பேசினார்களோ அவர்கள் எல்லாமே உங்களை கைகூப்பி வணங்க செய்வாங்க. கடவுள் தங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்த போகிறார் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் தலைகணம் மட்டும் வந்துடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருங்க. பெரியவர்கள் பேச்சை மதிக்காமல் இருக்கக்கூடாது. தன்னடக்கம் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத உணருங்க. நினைச்சதெல்லாம் நல்லபடியாகவே நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக சரியாகவும் ஆரம்பிச்சிடும். உங்களோட வியாபாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட தானாக மீண்டும் உங்களோட வியாபார பரிவர்த்தனைகளை மேற்கொள்வாங்க. வராது அப்படின்னு நினைச்ச கடன் வசூலாகவும் ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். ஓய்வு எடுக்க கூட நேரம் இருக்காது. ஆரோக்கியத்தை
விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. நிறைய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். யாரிடம் பேசினாலும் வாக்குவாதம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். இது எல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது என்றால் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும். எதிரிகளை சமாளிக்க தந்திரமாக செயல்பட பாருங்க. சில பேர் அவர்கள் போக்களை விட்டு தான் பிடிக்கணும். சில யுத்திகளை கையாண்டா மட்டுமே இந்த காலம் உங்களால் வாழ்க்கையை வழிநடத்த முடியும். ஜாக்கிரதை. பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்ல வேண்டும், உண்மையை மறைக்க வேண்டிய இடத்துல உண்மையை மறைக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கவனமாக பேச பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலம்தான். இஷ்ட தெய்வத்தின் கால்களில் இருக்க பிடித்து கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு.